எல்லாரும் வந்து ரொம்ப ஹாப்பியாக ஜாலியாக வந்து தீபாவளியை கொண்டாடி முடிச்சிருப்பீங்க. ஸோ அதே ஹாப்பியோட வந்து இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து Realme 2. ஸோ இவங்களும் வந்து ரொம்ப கம்மியான பட்ஜெட்டில் ரொம்ப சூப்பரான ஸ்பெக்ஸ் வந்து கொடுக்குற ஒரு கம்பெனினே சொல்லலாம். அதாவது ஓப்போவோட கம்பெனினே சொல்லலாம் Realme. அதில் பார்த்தீங்கன்னா வந்து Realme 2 அப்படின்ற ஒரு ஸ்மார்ட் ஃபோன் வந்து ரொம்ப கம்மியான பட்ஜெட்டில் சூப்பரான ஸ்பெக்ஸ் வந்து கொடுத்துருக்காங்கன்னே சொல்லலாம். ஸோ இதோட பட்ஜெட் பற்றி பார்த்தீங்கன்னா வந்து 11,000 rupees ஹையர் அண்ட் மாடல். பேஸ் மாடல் பார்த்தீங்கன்னா வந்து 9,000 rupees. ஸோ ரொம்ப சூப்பரான ஸ்பெக்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அது என்னென்ன அப்படின்னு ஒவ்வொன்றா பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் தான் டிசைன். ஸோ டிசைன் பற்றி பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட Redmi 6 Pro போலவே தான் இருக்கும். ஸோ நீங்கள் சைட் பை சைட் பார்த்தீங்கன்னா கூட வந்து உங்களுக்கு வித்தியாசமே தெரியாது, கிட்டத்தட்ட சேமாக தான் இருக்கும். ஸோ ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா நமக்கு அந்த நாச்சு கொடுத்துருக்காங்க. ஸோ Realme 2ஓட நாச்சு பார்த்தீங்கன்னா வந்து கொஞ்சம் பெருசாக தான் இருக்குது Redmi 6 Proவை கம்பேர் பண்ணும்போது உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். ஸோ அது மட்டும் இல்லாமல் பின்னாடி பார்த்தீங்கன்னா வந்து அந்த டைமண்ட் டிசைன் கொடுத்துருக்காங்க. ஸோ ஏன்றது பார்த்தீங்கன்னா வந்து டைமண்ட் ப்ளூ. ஸோ அது மட்டும் இல்லாமல் டைமண்ட் பிளாக் அப்புறம் டைமண்ட் ரெட் அப்படின்னு 3 கலர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அது கூடவே பார்த்தீங்கன்னா வந்து USB Type B சார்ஜர் கொடுத்துருக்காங்க. ஸோ அப்புறம் ஹெட்ஃபோன் ஜாக்கும் இருக்குது. நெக்ஸ்ட் இதோட டிஸ்பிளே. ஸோ 6.2 inch ஸ்க்ரீன். ஸோ கொஞ்சம் பெரிய டிஸ்பிளே தான். IPS LCD பேனல் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் ஒரே ஒரு சின்ன குறை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து இந்த டிஸ்பிளே பற்றி பார்த்தீங்கன்னா 720p பிக்சல்ஸ் தான். அதாவது உங்களால் 1080p பிக்சல்ஸ் கிடையாது. ஸோ 1080p வீடியோ பார்க்க முடியாது. இந்த ஒரு விஷயம் தான் 1080p டிஸ்பிளே வந்து கொடுத்துருக்கலாம். ஸோ நிறைய ஃபோன்ஸில் பார்த்தீங்கன்னா இதே பட்ஜெட்டில் வந்து 1080p டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. பட் இதில் பார்த்தீங்கன்னா வந்து 720p டிஸ்பிளே தான். பட் அந்த ஒரு விஷயம் மட்டும்தான் 1080p டிஸ்பிளே கொடுத்துருந்தா வந்து ரொம்ப சூப்பராக இருந்திருக்கும். நிறைய பேத்துக்கு இது ஒரு பெரிய விஷயமா இருக்கும், நிறைய பேத்துக்கு இருக்காது. பட் 1080p கொடுத்துருந்தா வந்து ரொம்ப சூப்பராக இருந்திருக்கும். ஸோ அடுத்தோட ஸ்பெக்ஸ். ஸோ Android 8.1 கொடுத்துருக்காங்க. அது கூட பார்த்தீங்கன்னா Snapdragon 450 ப்ராசஸர். ஸோ இதுவும் வந்து இன்னொரு குறைனே சொல்லலாம். சேம் இதே ப்ரைஸில் Redmi 6ல் பார்த்தீங்கன்னா வந்து நமக்கு Snapdragon 625 ப்ராசஸர் கொடுத்துருக்காங்க. ஸோ ரொம்ப ஒரு பெரிய ப்ராசஸர். பட் ஆனால் 450 ப்ராசஸருங்கிறது வந்து ரொம்ப ஒரு ஓல்டான ப்ராசஸர், பழைய ப்ராசஸர்னே சொல்லலாம். நீங்கள் வந்து லாங் டேர்ம் யூசேஜுக்கு பார்த்தீங்கன்னா வந்து கண்டிப்பாக ஃபோன் ஸ்லோ ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. இந்த ஒரு சின்ன குறை மட்டும்தான். Snapdragon 600 சீரிஸ் ப்ராசஸர் கொடுத்துருந்தாங்கன்னா வந்து ரொம்பவே சூப்பராக இருந்திருக்கும். ஸோ அது மட்டும் இல்லாமல் 4GB RAM கொடுத்துருக்காங்க. அப்புறம் 64GB இன்டர்னல் கொடுத்துருக்காங்க. எக்ஸ்பேண்டபிள் அப் டு 256GB வரைக்கும் எக்ஸ்பேண்டபிள் பண்ணிக்கலாம். அது கூட பார்த்தீங்கன்னா 4320 mAh ஒரு பேட்டரி. ஸோ ரொம்ப பெரிய பேட்டரி. மொத்தத்தில் ஒரு சூப்பரான ஒரு பேக்கேஜ், ரொம்ப நல்ல ஸ்பெக்ஸ்னே சொல்லலாம். நமக்கு அந்த ஒரே ஒரு குறை Snapdragon ப்ராசஸர் மட்டும்தான். அது மட்டும் நமக்கு 600 சீரிஸில் கொடுத்துருந்தாங்கன்னா வந்து ரொம்ப சூப்பராக இருந்திருக்கும். கண்டிப்பாக இந்த ஸ்மார்ட் ஃபோன் வந்து ஒரு பெர்ஃபெக்ட் பட்ஜெட் ஸ்மார்ட் ஃபோனாகவே இருந்திருக்கும்னே சொல்லலாம். நெக்ஸ்ட் இதோட கேமரா. ஸோ டியூவல் கேமரா 13 மெகாபிக்சல் ப்ளஸ் 2 மெகாபிக்சல் f2.2 அப்பச்சர் பேக்கில் கொடுத்துருக்காங்க. ஸோ ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா வந்து 8 மெகாபிக்சல் f2.2 அப்பச்சர். ஸோ ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் மொத்தத்தில் வந்து ரொம்ப சூப்பரான ஒரு பேக்கேஜ், நல்ல ஸ்பெக்ஸ்னே சொல்லலாம், நல்ல பட்ஜெட்டும் கூட. நிறைய பேருக்கு இந்த ஸ்மார்ட் ஃபோன் வந்து வாங்குவாங்க, ஏன்னா அந்த ஸ்பெக்ஸுக்காகவே நிறைய பேர் வந்து வாங்குவாங்க. ஸோ நமக்கு இந்த ரெண்டு குறைகள் மட்டும்தான், அந்த டிஸ்பிளே அப்புறம் அந்த Snapdragon ப்ராசஸர். ஸோ அது மட்டும் அவங்க நல்லா கொடுத்துருந்தாங்கன்னா வந்து ரொம்பவே ஒரு பெர்ஃபெக்ட் பட்ஜெட் ஸ்மார்ட் ஃபோனாகவே இருந்திருக்கும் இந்த ஸ்மார்ட் ஃபோன். ஸோ மொத்தத்தில் வந்து இந்த ஸ்மார்ட் ஃபோன் வாங்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து இது உங்களோட டெசிஷன் தான். நீங்கள் வந்து எப்படி யூஸ் பண்ணுறீங்க, உங்களோட யூசேஜை பொறுத்து தான் இருக்குது. ஸோ உங்களுக்கு அந்த 2 குறைகள் வந்து ரொம்ப அதிகமாக தேவைப்படுது அப்படின்னா வந்து கண்டிப்பாக நீங்கள் வேறு சாய்ஸ்க்கு வந்து போய்க்கலாம். மற்றபடி நீங்கள் அந்த 2 குறைகள் வந்து எனக்கு அவ்வளோவா முக்கியம் இல்லை, அவசியம் இல்லை, நான் வந்து நார்மலாக தான் யூஸ் பண்ணுவேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த ஸ்மார்ட் ஃபோன் வந்து வாங்கலாம். ரொம்பவே சூப்பராக இருக்கும். ஸோ நான் வந்து எல்லா லிங்க்ஸையுமே நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், நீங்கள் போய் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நோட்டில் அவ்வளோதான். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பை பை.